தமிழ்நாட்டுல விவசாயம்னு சொன்ன உடனே நம்மளுக்கு அதிகமா ஞாபகம் வர ஊர் எது? தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இது மாதிரி டெல்டா சைடு தான். ஆனா நம்ம ஊர் மலாட்டை, அதான் வேர்க்கடலை அதிகமா விளைச்சல் ஆகிற ஊர் எது தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 திருவண்ணாமலை மாவட்டம் தான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மெட்ரிக் டன் மேல நம்ம சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். அதை பற்றி இங்க இருக்க விவசாயிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா வணக்கம், முதல்ல உங்களை பத்தியும் உங்க ஊர் பத்தியும் சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? வணக்கங்க, என் பேர் சக்திவேல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் பாச்சல் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இந்த தொழில் வேர்க்கடலை சாகுபடி நாங்கள் 3 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் கொள்ளு தாத்தா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நானும் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் மட்டும் இல்லை, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுவட்டத்தில் எல்லா இடத்துலையும் இந்த வேர்க்கடலையை இதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த நம்ம வேர்க்கடலை சாகுபடியில் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் நம்பர் 1ஆகவும் இருக்குது. இதுக்கு இங்கே இருக்கிற மண் வளமும் முக்கியமான காரணமாக இருக்குங்க. ஒரு மல்லாட்டை பயிர் விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்யணும்? ஒரு மணிலா பயிரை விதைக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை ரெடி பண்ணுறதுங்க. கட்டி இல்லாமல் உழுகணும். இது ஒரு முறை உழுது பூமிங்க, இன்னும் இது ஒரு 8 முறை வரைக்கும் உழுகுற மாதிரி இருக்கும். இந்த கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த நம்மளோட வேர்க்கடலை விதை முளைக்கிறதுல சிரமம் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் மடக்கி உழுகும்போது மாட்டு சாணத்தை போட்டு தாங்க உழுகுறோம். இயற்கையான முறையில் மக்கி போன மாட்டு சாணத்தை போட்டு உழுதுறதுக்கு அப்புறம் தரமான விதைகளை, வேர்க்கடலை விதைகளை செலக்ட் பண்ணிப்போம். இப்படிலாம் தேர்ந்தெடுத்து போடப்பட்ட வேர்க்கடலை விதைகளை நாங்கள் 90 நாள் பராமரிக்கணுங்களே. களை எடுக்கிறது, மண் அணைக்கிறது, தண்ணி பாய்ச்சறது, இப்படி பல வேலைகளை நாங்கள் 90 நாள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த 90 நாள் உழைப்புக்கும் சேர்த்து கிடைக்கிற ஒரு வெற்றி தான் இந்த வேர்க்கடலை. இந்த விவசாயத்தில் நீங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால்கள் என்னென்ன? விவசாயத்தில் சந்திக்கிற மிகப்பெரிய சவால், விவசாய கூலிக்கு இப்போ ஆட்கள் கிடைக்கிறது இல்லைங்க. அதுக்கு அடுத்தபடியாக விதைகளுக்கான மானியங்களை அரசு முன்னெடுப்புலேருந்து சரியாக தரதில்லை. இப்போ விவசாயம் பண்ணதே பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கு, தண்ணி இல்லாமல். இதுக்கான இழப்பீடை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு போக ரொம்ப உறுதுணையாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம கடையில் வாங்குற ஒரு பிடி மல்லாட்டை பின்னாடி எவ்வளோ பெரிய கதைகள், எவ்வளோ பெரிய உழைப்புகள் மறைஞ்சிருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வெறும் ஆன்மீகத்தில் மட்டும் நம்பர் 1 இல்லை, இந்த விவசாயத்திலையும் நம்ம தான் நம்பர் 1 இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம்.